பிள்ளைகளா பாருங்க, இதான் பழைய குற்றாலம். என்னப்பா பழைய குற்றாலமா? அப்பா புது குற்றாலத்துக்கு கூட்டிட்டு போங்க. பூமாரி, இது குற்றாலம் தாம்மா. அருவிகளுக்கு இந்த மாதிரி பேர் வச்சிருப்பாங்கம்மா. பழைய குற்றாலம், புது குற்றாலம், மெயின் அருவி, புலி அருவி, இந்த மாதிரி பேர் வச்சிருப்பாங்கம்மா. ஓ அப்படியாப்பா? வாவ் சூப்பரா இருக்குப்பா. எவ்வளவு உயரத்துல இருந்து வருது பாருங்க தண்ணி. அப்பா தண்ணி என்னப்பா வெள்ளை கலர்ல வருது? தண்ணி இந்த கலர்லயா இருக்கும்? கபிலு, தண்ணி நிறைய சட்ட சடன்னு வருதுலப்பா, அதனால அப்படி தெரியுது உனக்கு. நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன், அப்ப இந்த மாதிரி தண்ணியே வரல. இப்ப நிறைய தண்ணி வருதே. அப்பா நாங்க எல்லாரும் இந்த தண்ணில குளிக்கவாப்பா? இந்த தண்ணில குளிக்கவா? நான் குளிக்க மாட்டேன் மாமா. மாமா நான் குளிக்க மாட்டேன் மாமா. தண்ணி நிறைய வருது. நிறைய வந்து என் தலையில வந்து நொச்சுன்னு அடிக்கும். நான் குளிக்க மாட்டேன். ஆமா மாமா, தண்ணி ரொம்ப குளிரும். நான் குளிக்க மாட்டேன். நீங்க எல்லாம் குளிக்காம இருங்க, நான் எதுக்கு குளிக்காம இருக்கணும்? அப்பா அப்பா இந்த தண்ணில குளிப்போமாப்பா? நல்லா இருக்கும்பா. மக்களே, வேணாம் மக்களே, இன்னைக்கு தண்ணி நிறைய வருது. அது மட்டும் இல்ல பூமாரி, தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும், ரொம்ப குளிரும். சின்ன பிள்ளையில இருக்கீல்ல நீங்க, உங்களாலலாம் தாங்க முடியாது. அப்ப இந்த அருவில குளிக்க முடியாதா? அதான் சொல்றேன்ல மக்களே, இது ரொம்ப குளிருமா, தாங்க முடியாத அளவுக்கு குளிரா இருக்கும். சரிப்பா. சரி வாங்க, குற்றாலத்துல இன்னும் பார்க்க வேண்டிய இடம் நிறைய இருக்கு. சரிப்பா. அம்மா சித்திலாம் காணோம், எங்கப்பா? பூமாரி, இங்க ரொம்ப குளிரா இருக்குல்லம்மா, அதான் அம்மா சொற்று வாங்கறதுக்காக கடைக்கு போயிருக்கா. தொட்ரா, எங்களுக்கு வாங்க அம்மா போயிருக்காங்களா? அப்பா அப்பா சீக்கிரம் வாங்கப்பா. எனக்கு பிடிச்ச கலர்ல நான் எடுத்துக்கிறேன். சரி பூமாரி, வா போவோம். வாங்கக்கா. அக்கா, என்னக்கா வேணும் உங்களுக்கு? தம்பி சின்ன பிள்ளைகளுக்கு போடுற சொட்ரு, மப்ளரு, குல்லா அந்த மாதிரி இருக்கா தம்பி? எல்லாம் இருக்குக்கா. தம்பி எடுத்துக்கட்டுப்பா. இத பாருங்கக்கா, இது சின்ன பிள்ளைகளுக்கு போடுறது. அண்ணே வேற மாதிரி எடுத்து காட்டுங்கண்ணே. இதே மாடல் தான் நாங்க பல வருஷமா பிள்ளைகளுக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம். சரிம்மா, இதை எடுத்து காட்டுறேன். இத பாருங்கம்மா, இது புது டிசைன்ல வந்திருக்கு. எங்க வா மஞ்சு குட்டி வச்சு பாப்போம். மஞ்சு குட்டிக்கு அழகா இருக்கே. நல்லா இருக்கே மஞ்சு குட்டிக்கு. இது என்ன காதுக்கு பக்கத்துல ரெண்டு குண்டு மாதிரி தொங்குது, அது என்னது? அக்கா, இந்த குல்லாவை போடும்போது காதுக்குள்ள காத்து போகாம இருக்கிறதுக்கு இந்த பஞ்சு கொடுத்துருக்கா அக்கா. இத போட்டா காத்து உள்ளக்க போகாது, சளி உடனே பிடிக்காதுக்கா. அம்மா அம்மா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குமா, நான் இதையே எடுத்துக்கிறேம்மா. மஞ்சு உனக்கு இது பிடிச்சிருக்காமா? சரி அப்ப இதையே வாங்கிடுவோம். எனக்கு இது மாதிரி வேணும். எனக்கு வேணும். அம்மா குட்டி ஏன் அழுகுற? எனக்கு இதே மாதிரி வேணும், வாங்கி தாங்க. அம்மா எல்லாமே அந்த பிள்ளைக்கு மட்டும் வாங்கி கொடுக்குறீங்க, எனக்கு வேணும். அம்மா குட்டி அழுகாதம்மா, பெரியம்மா நான் உனக்கு வாங்கி தரேன். எனக்கு வேணும். எனக்கு வேணும். தம்பி இதே மாதிரி இன்னொன்னு இருக்கான்னு பாருப்பா. அக்கா, இதுல 12 பீஸ் வந்துச்சுக்கா, எல்லா பீஸுமே வித்து போச்சுக்கா, இது ஒண்ணுதான் மிச்சம் இருக்கு. தம்பி பாருங்க தம்பி, அந்த புள்ள அழுகுது பாருங்க. அக்கா, அதே மாதிரி இல்லக்கா, அதே மாதிரி சாயெல்லாம் இந்த இதுதான்க்கா இருக்கு. சரி அம்மு அம்முக்குட்டி இங்க வாங்க, இத வச்சு பாப்போம். நல்லா தான் இருக்கு. அம்முக்குட்டி இதையே எடுத்துக்கறியாமா? நான் இதையே எடுத்துக்கிறேன் பெரியம்மா. ஏடி அம்மே, என்னடி இது நல்லாவே இல்ல, வேற மாதிரி மாடல்ல வாங்குவோம்டி. இல்ல இல்ல, எனக்கு இதான் பிடிச்சிருக்கு, நான் இதான் வாங்குவேன். நீங்க வேற வாங்கி கொடுத்தா நான் வாங்க மாட்டேன். ஐயா அம்முக்குட்டிக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுதுல, விடு வாங்கி கொடுப்போம். தம்பி இந்த ரெண்டு குள்ளாவையுமே நாங்க வாங்கிக்கிறோம் தம்பி. சரிக்கா. அக்கா, வேற என்னக்கா வேணும்? இதே மாதிரி காதுல போடுற மப்ளர் இருந்தா எடுத்து காட்டுங்க, கொஞ்சம் பெரிய பிள்ளைகளுக்கு. இந்த எடுத்து காட்டுறேன்க்கா. அக்கா, இந்த மாதிரி பாக்குறீங்களாக்கா? இது நல்லா இருக்கும்க்கா. இந்த மாதிரி எடுங்க, இது நல்லா தான இருக்கு. பூமாரி கபிலு, உங்களுக்கு இந்த மாதிரி எடுத்துவோமாமா? எடுங்கம்மா. ராணி, எல்லாருக்கும் எடுத்திருக்கேன், இந்த சியானாவுக்கும் எடு ராணி. ஓ சரிங்க சரிங்க, நான் மறந்தே போயிட்டேன். இந்த எடுத்துறீங்க தம்பி. இதே மாதிரி 3 எடுத்துரு தம்பி.
சரிக்கா. ராணியக்கா சியானாவுக்குலாம் வேணாக்கா, அவளுக்குலாம் நிறைய இருக்கு, நீங்க மட்டும் வாங்கிக்கிறங்க. அட இருக்கட்டும் வசந்தி, எல்லா பிள்ளைகளும் வாங்குறப்ப அவ மட்டும் வாங்காம இருப்பா, அவளுக்கு ஒன்று வாங்கி கொடுத்தா போச்சு. சரி, இந்த சியானாவுக்கு ஒண்ணுமே கேட்காம எல்லாமே தானா கிடைக்குது. ஐயா, எல்லாருக்கும் மாதிரி எனக்கும் குள்ளா கிடைச்சிருச்சு, புது குள்ளா. ராணி எல்லாம் வாங்கிட்டியாமா? நேரம் ஆயிருச்சு, வாங்க கிளம்புவோம். எல்லாம் வாங்கியாச்சுங்க, கிளம்ப வேண்டியதான். அப்பா, நம்ம இப்ப எங்கப்பா வந்திருக்கோம்? எல்லாம் ஒரே மாதிரி வீடு மாதிரி இருக்கு. ஆமாம்மா, ஒரே மாதிரி வீடு மாதிரிதான் குற்றாலத்துல இந்த மாதிரி கட்டி விட்டுருப்பாங்கம்மா. இத வீடுன்னு சொல்ல மாட்டாங்கம்மா, காட்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. மாமா, அப்ப இது ஹோட்டல் மாதிரியா மாமா? ஹோட்டல் மாதிரியும் சொல்லலாம் சியானா. இந்த வீட்ல 3-4 ரூம்பு, அடுப்படி எல்லா வசதியுமே இருக்கும். எல்லா வசதியுமே இருக்கா? பரவாயில்லையே மாமா. பரவாயில்லைலப்பா, நம்மளுக்கு கம்மியான ரேட்ல இந்த மாதிரி காட்டேஜ் கிடைச்சிருக்கு. என்னது கம்மியான ரேட்டா? கம்மியான ரேட்டுக்கெல்லாம் இது கிடைக்காதுமா. ஒரு நாளைக்கு 5000 ரூபாய். என்னது 5000 ரூபாயா ஒரு நாளைக்கா? இதுக்கு நம்ம ஹோட்டல்லே போய் தங்கி இருக்கலாம்லப்பா. பூமாரி, இந்த காட்டேஜுக்கே ஒரு நாளைக்கு 5000 ரூபாய்னா நம்மெல்லாம் ஹோட்டலுக்கு ஒரு நாளைக்கு போனா 10,000 ஆகுமா? அம்மாடி, என்னப்பா இவ்வளவு ரேட் அதிகமா இருக்கு? ஆமா மக்களே, இது டூரிஸ்ட் ஸ்பாட்னால அப்படி ரேட் அதிகமா இருக்கு மக்களே. சரி வாங்க பிள்ளைகளா, காட்டேஜுக்குள்ள போவோம். அப்பா, நாங்க கொஞ்ச நேரம் சென்று உள்ளக்க வாரோம்ப்பா, எங்களுக்கு போர் அடிக்குது, நாங்க அங்க உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம்ப்பா. சரிம்மா, யார் கூப்பிட்டாலும் போக கூடாது, அங்கிட்ட உட்காந்து தான் பேசிக்கிட்டு இருக்கணும். இந்த அதான் இருக்கு வீடு, வந்துடணும். சரியா? சரிப்பா சரிப்பா, நாங்க இங்கே உட்கார்ந்தப்பா பேசிக்கிட்டு இருப்போம். சரி. சரி ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாதீங்க. இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க. நான் கூட நினைச்சேன் ரெண்டு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும், இப்ப நல்லா பேசிக்கிட்டு இருக்குன்னு நினைச்சேன். அதுக்குள்ளே சண்டை போட்டுக்கிடுச்சு. ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரும் கையை குலுக்கிட்டு சமாதானம் ஆகுங்க. சரி, ரெண்டு பேரும் வாயை திறந்து சிரிங்க, வாயை உம்முன்னு வச்சுக்கிட்டு.
பண்ணிக்கிட்டு இருக்க? எங்க அம்மாட்ட நான் போறேன். அம்மாட்ட போறேன். டேய் கபில், எதுக்குடா இதெல்லாம் புடிச்சு இழுத்துக்கிட்டு வந்த? சும்மா சும்மா அம்மாட்ட போறேன், ஆட்டுக்குட்டிக்கிட்ட போறேன்னு சொல்லிக்கிட்டே கிடக்கு. நான் எங்களை கூட்டிட்டு வந்தேன், பின்னாடியே ஓடியாந்துருச்சு. அம்மா, அம்மாட்ட நான் போறேன், கூட்டிட்டு போங்க, அம்மாட்ட நான் போறேன். மஞ்சு, மஞ்சு அழுகாதம்மா, அம்மாட்ட போவோம். பூமாரி, மஞ்சு ரொம்ப அழுகுது, போய் அவங்க அம்மாட்ட விட்டுட்டு வந்துருவோம். சரி, கொஞ்ச நேரம் இயற்கையை ரசிக்க முடியுதா? இதுகளெல்லாம் வச்சுக்கிட்டு இயற்கையை ரசிச்சுட்டாலும். ஏக்கா ராணி அக்கா, இந்த மாதிரி சிரிச்சு பேசி இருந்து எவ்வளவு நாள் ஆச்சு? ஆமா வசந்தி, எப்ப பார்த்தாலும் அடுப்படி, சாப்பாடு, பாத்திரம் விளக்குறது, புள்ளக்குட்டி பாக்குறதே ஒரே பொழப்பா வச்சுக்கிட்டு இருந்தா இப்படி வந்தா தானே பேசி சிரிக்க முடியுது. அக்கா, இந்த காட்டேஜ் நல்ல பெருசா இருக்குல்லக்கா, இங்க இருந்து பார்த்தாலே மலை எல்லாம் தெரியுதுக்கா. ஆமா பிரியா, இங்க இருந்து பார்த்தாலும் மலையில தண்ணி வடியிறது கூட தெரியுதம்மா. மதனி, அண்ணன் எங்க மதனி? அண்ணனே காணா. உங்க அண்ணன் வந்தது ஒரே டயர்டா இருக்குன்னு சொன்னாங்க, அதான் அந்த ரூம்ல படுத்து தூங்குறாங்க. இந்த ரூம்ல அடுப்படி கூட இருக்குக்கா, நல்ல சுத்தமா இருக்கு. நம்ம வரும்போது 2 சட்டி 2 பானை மட்டும் எடுத்துட்டு வந்திருந்தா இங்கேயே சோறாக்கி சாப்பிட்டு இருந்திருக்கலாம். ஆமா வசந்தி, ரூம் நல்ல பெருசா தான் இருக்கு. நம்மளுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம், நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியல. இந்த மாதிரி இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்ல. அடுத்த வாட்டில வரும்போது சட்டி பானை எல்லாத்தையும் அள்ளி போட்டு கொண்டு வந்துடணும். ஆமா மதினி, ஒரு டீயோட விலை 15 ரூபாயா, ரொம்ப அநியாயமா குடுக்குறாங்க. பார்த்தா அரை டம்ளர் தான் இருக்கு. ஆமா சுதா, எனக்கு ஒரு அரை கப் கொடுத்தாங்க, ஒரு வாய் தான் பத்துச்சு. நம்மலாம் நம்ம வீட்ல ஒரு டம்ளர் நிறைய டீயும் காப்பியும் குடிச்சவங்க, அரை டம்ளர் பத்துமா நம்மளுக்குலாம்? ஆமா மதினி, அடுத்த தாட்டில வரும்போது பால் பாக்கெட்டு, காப்பி தூள், ஜீனி எல்லாமே வாங்கிட்டு வந்து நம்ம நினைச்ச மாதிரி போட்டு குடிக்கணும் மதினி. அம்மாட்ட போறேன். ஏய் முட்டைக்கண்ணி, வாய மூடு, உங்க அம்மாட்ட தான் போறோம். நொய் நொய்னு அழுதுகிட்டே இருக்க. என்ன சுதா, மஞ்சு குட்டி அழுகுற மாதிரி சத்தம் கேக்குதுல? ஆமா மதினி. அத்தை, 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 இந்தாங்க அத்தை. மஞ்சு ஒரே அழுகையே அழுகுதுன்னு அம்மாட்ட போறேன், அம்மாட்ட போறேன்னு. மஞ்சுமா, எதுக்குமா அழுகுற? அக்காட்ட தானே இருந்த, எதுக்கு அழுகுற நீ? நீங்க ரொம்ப நேரமா காணாமா, அதான் நீங்க ஊருக்கு போயிட்டீங்கன்னு நினைச்சேன். அட, நான் உன்னை விட்டுட்டு எப்படி மஞ்சு குட்டி நான் வீட்டுக்கு போவேன்? வா இங்க ஃபர்ஸ்ட். மஞ்சு அழுகாத, அதான் வந்துட்டீல, அப்புறம் எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? உன்னை மாதிரி சின்ன பிள்ளை அம்மு என்ன அழுதுகிட்டா இருக்கு, நீ ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்க? பூமாரி, அம்மு அழுகுதாமா? இல்ல சித்தி, அதெல்லாம் அழுகல சித்தி, எங்களோட நல்லா விளையாண்டுக்கிட்டு தான் இருக்கு. சரி சரி, எங்க அம்மு, கபில், சியானா எல்லாரையும் காணா? சித்தி, நாங்க எல்லாரும் தான் சித்தி விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். மஞ்சு குட்டி அழுகவும் வந்து விட வந்தேன் சித்தி, அது அங்க விளையாண்டுக்கிட்டு தான் இருக்குங்க. நான் திரும்பி போய் நான் விளையாடுவேன். பூமாரி, போதும் போதும் விளையாண்டதெல்லாம், வந்து படுங்க. அம்மா, இப்பதான் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம், அதுக்குள்ளேயும் வந்து படுக்க சொல்றீங்க. கொஞ்ச நேரம் நாங்க பேசி இருந்துட்டு வாரோம்மா. சரி சரி, நான் கொஞ்ச நேரம் தான் கொடுப்பேன், சீக்கிரம் வந்துடணும் பாத்துக்க. சீக்கிரம் படுத்தா தானே நாளைக்கு சீக்கிரம் எந்திரிச்சு சுத்தி பார்க்கலாம். சரிம்மா, கொஞ்ச நேரத்துல நாங்க வந்துருவோம்மா. என்ன சியானா, அதுக்குள்ளே வந்துட்ட? ஏன் வந்த? எனக்கு ஒரே டயர்டா இருந்துச்சு, தூக்கம் வேற வந்துச்சு, அதான் நான் வந்துட்டேன். அப்ப கபிலும் அம்மு எங்கம்மா? கபிலும் அம்மு அதே லெக்ல தான் உட்கார்ந்திருக்கு, நான் கூப்பிட்டேன் வர மாட்டேன்னு சொல்லிருச்சு. பூமாரி, பத்தியா சியானால நல்ல புள்ள, தூக்கம் வந்துருச்சுன்னு சொல்லி வந்துருச்சு. நீனும் போய் அம்முவையும் கபிலையும் கூட்டிட்டு வந்து தூங்குங்க, சீக்கிரம் எந்திரிக்கணும்ல. இந்த சியானா இருக்கே தூங்கு மூஞ்சி, இது தூங்குறதும் இல்லாம இதனால எங்களையும் தூங்க சொல்றாங்க. பூமாரி, என்ன நின்னுக்கிட்டே இருக்க, போய் கூட்டிட்டு வாமா. சரிம்மா, நான் போய் கூட்டிட்டு வரேன். அம்மா, எனக்கு தூக்கமா வருதுமா, நீங்க எல்லாரும் கீழே இறங்குங்க, நான் தூங்கணும். சியானா, உனக்கு தூக்கம் வந்துருச்சுன்னா அந்த ரூம்ல போய் தூங்குமா. ஐ, எனக்கு மட்டும் தனி ரூம்பா, ஜாலி. இல்லம்மா சியானா, உனக்கு மட்டும் தனி ரூம் இல்ல, இங்க 3 ரூம் தானே இருக்கு. ஒரு ரூம்ல நாங்க எல்லாரும் இருக்கோம், 2வது ரூம்ல உங்க மாமா தூங்குறாங்க, 3வது ரூம்ல சின்ன பிள்ளைகளா போய் தூங்குங்க. பூமாரி, டக்குனு போய் கபிலையும் அம்மையும் கூட்டிட்டு வந்து போய் தூங்குமா. சரிம்மா.
சொன்னேன். இந்த வந்துட்டாங்க பூமாரி அக்கா. ஏல பூமாரி, ஏன் மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்க? அம்மா எதுவும் திட்டுனாங்களா? இல்லடா கபிலு, எல்லாம் அந்த சியானானால தான். எதுக்குடா அதை அனுப்புனியே? ஏல பூமாரி, நான் எங்கல அனுப்புனேன்? அதுவா தான் நான் போறேன்னு துடிக்குது. என்னால இருக்க முடியாது, எனக்கு தூக்கமா வருது, என்னால நிக்க முடியல, உட்கார முடியலன்னு சீனை போட்டுக்கிட்டே இருந்துச்சு. அதான் நான் போய் தொலைஞ்சு அனுப்பி விட்டேன். அந்த சியான ரூமுக்கு வந்தனால அம்மா என்கிட்ட சொல்லி உங்களை எல்லாம் கூட்டிட்டு வர சொல்லிட்டாங்க. என்னது, ரூமுக்கு வர சொல்லிட்டாங்களா? ரூமுக்கு வந்தா போர் அடிக்குமே. ஆமாண்டா கபிலு, எல்லாம் அந்த சியானானால தான். அந்த சியானா நம்ம எங்கேயுமே சந்தோஷமா இருக்கவே விடாது. சரி வாங்க பூமாரி அக்கா, ரூமுக்கே போவோம். ரூம்ல போய் நல்லா விளையாடுவோம். ஆமா, நல்லா விளையாட விடுவாங்க. நம்மள எல்லாம் தூங்குறதுக்கு தான் வர சொன்னாங்க. என்னது, தூங்கவா? எனக்கு இப்ப தூக்கமே வரலையே. ஆமா, தூங்குறதுக்கு தான் வர சொன்னாங்க. இப்ப நல்லா தூங்குனா தான் நாளைக்கு சீக்கிரமே எந்திரிச்சு சுத்தி பார்க்க முடியுமா. அதுக்கு தான் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. சரி வா பூமாரி, போவோம். இல்லைன்னா அம்மா அதுக்கு வேற திட்டுவாங்க. போர் அடிக்குது. பூமாரியோட இருந்தாதான் நல்லா என்ஜாயா இருக்கும். பூமாரியும் குற்றாலம் தான் போறேன்னு சொல்லியிருக்கா. எங்க இருக்கான்னு தெரியலையே. ஏய் கபிலு, சீக்கிரம் வாடா. முழுகா நடந்துகிட்டு இருக்க. ஏல பூமாரி, சீக்கிரம் தானே வந்துகிட்டு இருக்கே. இதுக்கு மேல ஓட தான் முடியும். ஏல பூமாரி, அங்க பாருல. ஏல பூமாரி, அங்க பாரு. என்னடா கபிலு, என்ன தெரியுது? என்னத்த பார்க்க சொல்ற நீ? யாரோ என் பேரை சொல்லி கூப்பிடுற மாதிரியே இருக்கு. யார் அது? ஏய் பூமாரி, 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 எப்படி இருக்க பூமாரி? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மீனா. நீ நல்லா இருக்கியா? நீ எங்க குற்றாலம் வந்திருக்க? சொல்லவே இல்ல. எனக்கே தெரியாது பூமாரி. எங்க அப்பா திடீர்னு வாங்க, லீவ் விட்டாச்சுல, குற்றாலம் போயிட்டு வரோம்னு கூப்பிட்டாங்க. அதான் வந்தோம். நீங்க என்னைக்கு வந்தீங்க? நாங்க காலையில வந்தோம் மீனா. ஓ, நீங்க காலையிலேயே வந்துட்டீங்களா? நாங்க மத்தியானம் தான் வந்தோம். சரி பூமாரி, நீங்க எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டீங்களா? இல்ல மீனா, இப்பதானே நாங்க வந்தோம். எங்களுக்குலாம் டயர்டா இருக்கோமோ, ரூம் பிடிச்சு தங்கி இருக்கோம். என்னது, நீங்க ரூம் பிடிச்சிருக்கீங்களா? நாங்கலாம் ரூம்லாம் பிடிக்கல. இந்த எங்ககிட்ட காட்டேஜ் ஒன்னு இருந்துச்சு, அதான் பிடிச்சிருக்கோம். என்னது காட்டேஜா? நாங்களும் காட்டேஜ்ல தான் இருக்கோம். அப்ப பூமாரி ரூம் பிடிச்சேன்னு சொன்னா? மீனா, எனக்கு காட்டேஜ்னு சொல்றது வாயிலே வர மாட்டேங்குது. ரூம் தான் வருது. என்னது, காட்டேஜ் பிடிச்சிருக்கீங்களா? எங்ககிட்ட இருக்கு? அந்த அந்த பெரிய மரம் ஒன்னு இருக்குல்ல, அங்ககிட்ட தான் இருக்கு. அந்த தெரியுதே பெரிய மரம், அங்ககிட்டயா? ஆமா மீனா, அங்ககிட்ட தான் நாங்களும் காட்டேஜ் பிடிச்சிருக்கோம். இல்ல மீனா, நாங்களும் அங்கதான் பிடிச்சிருக்கோம். அப்படியா? நீங்க எத்தனாவது நம்பர்? நாங்க 5ஆம் நம்பர். நாங்க 4ஆம் நம்பர். இங்க பாருவே, பக்கத்துலயே காட்டேஜ் பிடிச்சிருக்கோம். ஏய் ஜாலி 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 ஜாலி. மீனா, இனிமே நம்ம சுத்தி பார்க்கும்போது நம்ம எல்லாரும் சேர்ந்தே போக முடியும். சரி பூமாரி. நாம எல்லாருமே குற்றாலம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த சியானா எங்கேயும் போகாம ஊர்லயே இருக்கு. என்ன சொல்ற மீனா? அதெல்லாம் ஊர்லயா இருக்கு? மோப்பு முடிச்சு அதுவும் குற்றாலம் வந்துருச்சு. என்ன பூமாரி சொல்ற? சியானாவும் குற்றாலம் வந்திருக்கா? ஆமாண்டி மீனா, ஏதோ அவ சொந்தக்கார ஃபங்க்ஷன் சென்னையில இருந்துச்சா, அதுக்காக ட்ரெயினுக்கு வந்தாங்க. எங்களோட தான் வந்தாங்க. திடீர்னு பிளான மாத்தி எங்களோட குற்றாலமும் வந்துட்டாங்க. இப்போ எங்களோட தான் இருக்கு, காட்டேஜுக்குள்ள இருக்கு. சரியான ஆளு அந்த சியானா. நம்மலாம் பிளான் போட்டு குற்றாலம் வந்தோம், அது பிளான் போடாமயே குற்றாலம் வந்திருக்கு பாத்தியா? ஆமாண்டி மீனா. சரி, எங்க அம்மா அப்பவே காட்டேஜுக்கு வர சொன்னாங்க. அதான் நாங்க போய்கிட்டு இருக்கோம். நீனு வாரியா காட்டேஜுக்கு? ஆமா பூமாரி, நானும் எங்க காட்டேஜுக்கு தான் போகணும். ஏடி மீனா, உங்க அம்மாட்ட கேட்டுட்டு எங்க காட்டேஜுக்கு
என்னங்க? ராணி, எல்லாருக்கும் புரோட்டா வாங்கிட்டு வந்திருக்க ராணி, எல்லாருக்கும் எடுத்து வச்சு குடு. சின்ன பிள்ளையெல்லாம் சீக்கிரம் தூங்கிருங்க பாரு, எடுத்து வச்சு குடுமா. சரிங்க, இந்த எடுத்து கொடுக்குறேன். பரோட்டாவா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு 2 பரோட்டா வேணும். எனக்கும் தான் வேணும். சரி சரி, எல்லாருக்கும் தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க மக்களே. வசந்தி, போய் சியாங்க வாங்கி கூட்டிட்டு வாமா சாப்பிட. ராணிக்கா, அது தூங்க போறேன்னு அப்பவே போயிருச்சு. அது எங்க சாப்பிட போகுது? தூங்குனா அது எதுவுமே திங்காதுக்கா. போய் சியானவை உசுப்பி பாரு வசந்தி, பாவம் சாப்பிடாம கிடக்கு புள்ள. நான் போய் வேணா உசுப்பி பாக்குறேன்க்கா. சுதா, நீனு போய் மஞ்சுவை கூட்டிட்டு வாமா. எங்க மதனி அது எந்திரிக்க போகுது? அது எந்திரிச்சாலும் வியா வியான்னு கத்திக்கிட்டே கிடக்கும். தூங்கட்டும் மதனி. அட சுதா, 2 பரோட்டாவை எடுத்துட்டு போய் அங்க நெட்டே வச்சு ஊட்டி விடுமா. வெறும் வயித்தோட படுக்க கூடாது. சரி மதனி, நான் போய் ஊட்டி விடுறேன். புள்ளைகளா உட்காருங்க, நான் போய் பரோட்டா எடுத்துட்டு வரேன். பூமாரி, எல்லாரும் போய் பெட்ல உட்காருங்க. மீனா, நீனு சாப்பிடு மீனா. இல்ல பூமாரி, நான் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். மீனா, ஒரு 2 பரோட்டா சாப்பிடு மீனா. இந்தாங்க பிள்ளைகளா, பரோட்டா சாப்பிடுங்க. பரோட்டா வந்துருச்சு. மீனா, இந்தாம்மா, நீனு பரோட்டா சாப்பிடுமா. இல்ல தே, நான் வீட்ல சாப்பிட்டுட்டு தான் வந்தேன், எனக்கு வேணாம். அம்மா, மீனா இப்படித்தாம்மா சொல்லும், சும்மா கொடுங்கம்மா, அதை சாப்பிடும். இந்தா. சரி, சாப்பிட்டுக்கிட்டு இருங்க. ஏதாச்சும் வேணும்னு அம்மா கூப்பிடுங்க. நான் அப்பாவுக்கு சாப்பாடு எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சரிம்மா. பரோட்டா நல்ல பெருசா இருக்கு. ஆமா பூமாரி, ரொம்ப பெருசா இருக்கு. எனக்கு வேற 2 வச்சிருக்காங்க. இத திங்க முடியுமான்னு தெரியலையே. மீனா, உன்னால திங்க முடியலன்னா அதை என்கிட்ட கொடு, நான் சாப்பிட்டுருவேன். சரி கபிலே. பரோட்டா நல்ல டேஸ்டா இருக்கு. நம்ம ஊர் கடைகள நல்லாவே இருக்காது, இங்க சூப்பரா இருக்கு. ஆமா பூமாரி, நல்ல டேஸ்டா இருக்கு. அந்த சியானாவுக்கு தான் இந்த பரோட்டா கொடுத்து வைக்கல. ஆமாண்டா கபிலே, அது முழிச்சிருந்தா நம்மள எல்லாம் பரோட்டா சாப்பிடவா விட்டுருக்கும்? எல்லா பரோட்டாவையும் அதுவே தின்றுக்கும். ஏய் கபிலே, சாப்பிடுற நேரத்துல சியானாவை பத்தி ஞாபகப்படுத்தாதடா. நல்ல டேஸ்டா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அதை ஞாபகப்படுத்துவான். சாப்பிட்டீங்களாமா? ஏதாச்சும் வேணுமாமா? சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம்மா. எங்களுக்கு எதுவுமே வேணாம், இதுவே போதும். புள்ளைகளா, சீக்கிரம் சாப்பிடுங்கம்மா, நேரம் ஆகுது பாருங்க. வெள்ளனத்துல தூங்கினா தானே வெள்ளனத்துல எந்திரிக்க முடியும். சீக்கிரம் சாப்பிடுமோ, வச்ச பரோட்டா அப்படியே இருக்கு. சீக்கிரம் சாப்பிடுமா. சரி பெரியம்மா. மக்களே, கபிலே சீக்கிரம் சாப்பிடுப்பா, லேட் ஆகிட்டு இருக்கு பாரு. சரிம்மா. என்ன பூமாரி, பயங்கரமா ஏப்பம்லாம் வருது. ஆமா மீனா, ரொம்ப நாள் கழிச்சு எங்க அப்பா இன்னைக்கு தான் பரோட்டா வாங்கி கொடுத்துருக்காங்க. அதான் ஒரு ஃபுல் கட்டு கட்டியாச்சு. அப்பாடா, ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் ஃபுல் கட்டா கட்டி இருக்கோம். மக்களே, எல்லாரும் சாப்பிட்டாச்சா? ஆமாம்மா, எல்லாரும் சாப்பிட்டுட்டோம். இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிட்டோம். சரி மக்களே, ரூம்ல அம்மா எல்லாம் விரிச்சு வச்சிருக்கேன், போய் தூங்குங்க. மீனா, நீ இங்க தூங்குறியாமா இல்ல உங்க அம்மா ரூமுக்கு போறியாமா? இல்ல தே, நான் எங்க அம்மாட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். நான் இங்க தான் தூங்க போறேன். சரி சரி, அப்ப எல்லாரும் போய் தூங்குங்க. சரி சரி, எல்லாரும் சீக்கிரம் வாங்க, போய் ரூம்ல சீக்கிரம் இடம் பிடிப்போம். இல்லைன்னா அந்த சியானா இடத்தை பிடிச்சிரும். சரி பூமாரி. ரொம்ப அழகாவும் இருக்கு. பூமாரி, அங்க பாரு சியானாவை என்னமா தூங்கிக்கிட்டு இருக்குன்னு. ஆமா மீனா, என்னமா படுத்து தூங்குதுன்னு பாரு. பப்பரப்பேன்னு படுத்து கிடக்கு. ஏல சியானா, சியானா எந்திரில. என்னமா வாயில புசு புசுன்னு விடுதுன்னு பாரு. இந்த காத்தை வச்சு பலூன் அடிச்சா பலூனே பறந்து போயிரும் போல இருக்கு. ஏய் ஏய் சியானா, எந்திரில. இப்படி படுத்துறதா நாங்களே எப்படில படுத்து தூங்குறது? எந்திரில, தூங்கு மூஞ்சி. ஏன் பூமாரி கத்திக்கிட்டே இருக்க? அங்கிட்டு போய் கத்துவே.
கேள்விய? அங்கிட்டு போய் தள்ளி போய் படுப்போ. ஏய் மீனா, நீ எப்படி வந்த குற்றாலம்? உன்னை யார் கூட்டிட்டு வந்தா? எங்க அப்பா பரீட்சை லீவுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. என்னது, பரீட்சை லீவுக்கு குற்றாலம் வந்திருக்கா? சும்மாவே இந்த பூ மாதிரி ஆட்டமா ஆடும். இந்த மீனா வந்து சேர்ந்துருச்சா, ரெண்டும் படாத பாடல நம்மள போட்டு படுத்துங்க. ஏய் மீனா, பரீட்சை லீவுக்கு வேற எங்கேயாவது போக வேண்டியதானே, எதுக்கு குற்றாலம் வந்த? ஏய் சியானா, நீ என்ன எனக்கு மேனேஜரா? உன்கிட்ட கேட்டுட்டு தான் நான் எங்க வேணாலும் போகணுமா? எங்க அப்பா என்னை குற்றாலம் கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்பட்டாங்க, அதனால வந்தோம். உனக்கு என்ன செய்யுது? மீனா, இவகிட்ட என்ன நீ பேசிக்கிட்டு கிடக்க? ஏய் சியானா, எந்திரிச்சு போய் உங்க அம்மா ரூம்ல போய் படுப்போ. நான் எதுக்கு எந்திரிச்சு போகணும்? நீங்க போய் உங்க அம்மா ரூம்ல போய் படுங்க. நான்லாம் போக முடியாது. நான் இங்க தான் படுப்பேன். ஏடி மீனா, இந்த சியானா இந்த இடத்தை விட்டு நகராது போல இருக்கே, என்ன செய்யறதுடி? பூமாரி, நான் ஒரு ஐடியா பண்றேன். ஏய் சியானா, உன்னைய பூமாரி அம்மா சாப்பிடுறதுக்கு கூப்பிட்டாங்க. நல்லா பொரோட்டாவும் சால்னாவும் வாங்கி வச்சிருக்காங்க. போய் சாப்பிட்டுட்டு வா போ. பொரோட்டாவும் சால்னாவும் எனக்கா? ஏன் இந்த சியானா இப்படி சிரிக்குதுன்னு தெரியலையே. ஏய் சியானா, போய் சாப்பிடுன்னு சொன்னா எதுக்கு சிரிச்சுக்கிட்டு கிடக்க? நான் தான் ஏற்கனவே 6 பொரோட்டா சாப்பிட்டுட்டேனே. என்னது, 6 பொரோட்டாவா? ஆமா, எங்க அம்மா ரூமுக்கே வந்து கொடுத்தாங்க. நான் ஒரு ஃபுல் கட்டு கட்டிட்டேனே. நல்லா பொரோட்டாவை நல்லா தின்னுபிட்டு தான் இப்ப கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருக்கியா? இப்ப எந்திரிச்சு அங்கிட்டு போறியா? நான் எங்க அம்மாவை கூப்பிடவா? ஏன் பூமாரி உங்க அம்மாவை கூப்பிடுற? திரும்பி எனக்கு பொரோட்டா எடுத்துட்டு வர சொல்ல போறியா? ஐயோ, எம்மா எம்மா எம்மா, இங்க வாங்கம்மா. ஏண்டி பூமாரி, ஏண்டி நைட் நேரத்துல இப்படி காவுகாவும் கத்திட்டு கிடக்கவே? அம்மா, இந்த சியானாவை எதுக்குமா எங்க ரூமுக்கு அனுப்பி விட்டீங்க? இதோடலாம் நான் தூங்கவே மாட்டேன். போக சொல்லுங்கம்மா. அவங்க அம்மாட்ட போய் தூங்க சொல்லுங்க. ஏடி பூமாரி, இருக்கிறது 3 ரூம். ஒரு ரூம்ல நீங்க தூங்குங்கடி சின்ன பிள்ளைகளா. ஒரு ரூம்ல நாங்க தூங்குறோம், ஒரு ரூம்ல அப்பா தூங்குறாங்க. இதுக்கு மேல என்ன? ஒழுங்கா தூங்குறியா என்னப்ப? அம்மா, இந்த சியானா அது மட்டும் பெட்ல தூங்குதுமா. எங்களை தூங்கவே விட மாட்டேங்குது. எரிச்சல் படுத்துது எங்களை. அம்மாடி சியானா, தள்ளி படுமா. எல்லாரும் இங்க தூங்கணும்ல. சரிட்டு, நான் தள்ளியே படுக்கிறேன். பத்தியா பூமாரி, சொன்ன உடனே சியானா கேட்டுக்குச்சு. அதான் தள்ளி தான் படுக்கும். ஒழுங்கா போய் படுக்கிறியா இப்ப என்ன? படுக்கிறேன். நான் இப்ப போன உடனே திரும்பவும் அண்ணா அண்ணன் கத்திக்கிட்டு கிடந்தீங்கன்னா வந்து வாயிலே அடிப்பேன் பாத்துக்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க விடுதுடா நம்மள. போட்டுக்கிட்டு கத்திக்கிட்டே கிடக்குங்க. பூமாரி, வந்து படுக்கிறியா பூமாரி? ஆமா, தள்ளி படு. பூமாரி, நான் தள்ளி படுத்துட்டேன் பூமாரி, வந்து படுங்க. நீனா வா, வந்து படுப்போம். சரி பூமாரி. ஏய் சியானா, வாய மூடு. பெரிய சித்ரா நினப்பு. எப்ப பார்த்தாலும் வாயில பாட்டு வந்த மேனிக்கே தான் இருக்கும் இதுக்கு. ஏல பூமாரி, எனக்கு பாட்டு பாடாம தூக்கமே வராது பூமாரி. லா 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 லா. ஐயோ ராமா, இது தொல்லை தாங்க முடியலையம்மா சாமி. ஏல பூமாரி, நான் பாடுறது உனக்கு பிடிக்கலன்னா நீ ஒரு பாட்டு பாடு பூமாரி. அதை நான் கேட்டுக்கிட்டே நான் தூங்கிடுவேன். ஆமா, நீ ஒரு பச்சை குழந்தை. உன்னை தூங்க வைக்கிறதுக்காக நான் பாட்டு பாடுறேன். அப்ப மீனா, நீ பாடு மீனா. எனக்கு பாட்டு அவ்வளவா பாடவே தெரியாது. சும்மா பாடு மீனா. சரி, ட்ரை பண்றேன். லா 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 லா. அம்மாடி அம்மாடி, வாய மூடு மீனா. தயவு செய்து நீ பாட்டு பாடாத, நானே பாடிக்கிறேன். சியானா, தயவு செய்து வாய மூடிக்கிட்டு படுத்து தூங்கு சியானா. எங்க அம்மா காலையில சீக்கிரம் எந்திரிக்க சொல்லியிருக்காங்க. சரி, நான் நாளைக்கே பாடிக்கிறேன். நான் பாடுறதுல உங்களுக்கு ஒரு பொறாமை. எனக்கு நல்ல குரல் வளம் இருக்குன்னு.